வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஆழமான அலசலுக்கு வந்திருக்கோம். சத்தமே இல்லாம நம்ம கண் முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி மற்றும் சமூக மாற்றத்தை பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம பார்க்க போறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, எப்படி நம்ம கல்வி முறை, வேலைவாய்ப்பு, ஏன் நம்ம யோசிக்கிற விதத்தையே தலைகீழா புரட்டி போடுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். இது ஏதோ ஒரு புது சாஃப்ட்வேர் பத்தின சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம எதிர்காலமே எப்படி மாறப்போகுதுங்கிறத பத்தின ஒரு தேடல். சோ வாங்க உள்ள போலாம். ஓகே, நேர விஷயத்துக்கு வருவோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு சாதாரண ஏஐ வெறும் சில செகண்ட்ஸ்ல ரொம்ப துல்லியமா செஞ்சு முடிக்கிற ஒரு வேலைக்காக ஏன் இன்னும் கோடிக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் பகலா முழிச்சு ஒரு ஹியூமன் கால்குலேட்டர் மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஒரு பக்கம் டெக்னாலஜி ஜெட் வேகத்துல பறக்குது, ஆனா இன்னொரு பக்கம் மனப்பாடம் பண்றதையும் மிஷின் மாதிரி யோசிக்கிறதையும் மட்டுமே வச்சு இயங்குற நம்ம பாரம்பரிய கல்வி முறை அப்படியே தேங்கி நிக்குது. இந்த ஒரு பெரிய முரண்பாட்டையும் தான் மூலக்கட்டுரை ரொம்ப தைரியமா ஆழமா கேள்வி கேக்குது. பகுதி 1. கேள்வி கேட்பது ஒரு தொழிலா, அதாவது அறிவுசார் உழைப்பின் எழுச்சி. இப்போலாம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்குறோம்ல. ஆனா மூலக்கட்டுரை இது வெறும் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்லாவோ கம்ப்யூட்டருக்கு கமாண்ட் கொடுக்கற வேலையாவோ மட்டும் பார்க்கல. இது ஒரு பயங்கரமான அறிவுசார் உழைப்பு. அதாவது ஒரு சிக்கலான பிரச்சனையை எடுத்துக்கிட்டு எதை எப்படி எந்த கோணத்துல கேட்டா சரியான தீர்வு கிடைக்கும்னு யோசிக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய தனித்திறன். இத ஒரு சுயதேடல் மற்றும் விமர்சன சிந்தனை அన్న ஆர்டிக்கல் ரொம்ப அழகா சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா, பதில தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட சரியான கேள்விகளை கேட்க தெரிஞ்சிருக்கிறது தான் இப்போ உண்மையான அறிவு. பகுதி 2. ஏஐல தமிழ் மற்றும் ஆங்கிலம் மொழியால எப்படி பதில்கள் மாறுதுன்னு பாப்போம். நம்ம ஏஐ கிட்ட எந்த மொழியில பேசுறோம் அப்படிங்கிறது அது குடுக்கிற பதில்களை எப்படி ஆச்சரியமா மாத்துதுன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே வியந்து போவீங்க. இப்போ ஆங்கில தரவுகளை எடுத்துப்போம். இன்டர்நெட்ல 50% அதிகமான டேட்டா ஆங்கிலத்துல தான் இருக்கு. அதனால நீங்க இங்கிலீஷ்ல ஒரு கேள்வி கேட்டா உலகளாவிய பொதுவான தகவல்கள் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஆனா அது ஒரு ட்ரையான டேட்டாவா வெஸ்டர்ன் தியரி அடிப்படையில தான் இருக்கும். ஆனா அதையே தமிழ்ல கேட்டு பாருங்க. தமிழ்ல நீங்க அரசியல் அல்லது தத்துவ கேள்விகளை கேட்கும்போது அது நம்ம மண்ணுக்கேத்த மாதிரி பெரியாரிய சிந்தனைகள், சமூக நீதி, ஒரு தார்மீக கோபத்தோட உணர்வுபூர்வமா கனெக்ட் ஆகுதுன்னு கட்டுரை ரொம்ப நுட்பமா சுட்டி காட்டுது. அப்போ நம்ம தாய்மொழியில கேட்கிற கேள்விகள் தான் நம்மளோட உண்மையான சுயத்தேடலுக்கு சரியான பாதையா இருக்கு. இப்படி எந்த மொழியிலையும் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி கேஷுவலா பேச முடியுது பாத்தீங்களா? இந்த ஒரு விஷயத்தால தான் ஏஐ இன்னைக்கு பில்லியன் கணக்கான மக்களை ரொம்ப ஈஸியா ரீச் பண்ணிருக்கு. இத ஃப்ரிக்ஷன்லெஸ் வேவ், அதாவது உராய்வற்ற அலை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கணும்னோ கோடிங் தெரிஞ்சிருக்கணும்னோ எந்த அவசியமும் இல்ல. பயங்கரமான ப்ரொடக்டிவிட்டி, அதோட நமக்கான ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி இது செயல்படுறதால சாதாரண மக்களும் இதை ரொம்ப இயல்பா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது சும்மா ஒரு வளர்ச்சி இல்லைங்க, நிஜமாவே ஒரு பெரிய புரட்சி. பகுதி 3. தேர்வு முறைகளின் வீழ்ச்சி. ஏன் நம்ம பள்ளிகள் ஏஐய கண்டுக்கிறதே இல்ல? டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறப்போ ஏன் நம்ம ஸ்கூல்ஸ்ல இதை கத்துக் கொடுக்கறதில்லன்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு 3 முக்கியமான காரணங்களை கட்டுரை நியூட்ரலா பட்டியலிடுது. முதல் காரணம் அதிகாரத்துல இருக்கிறவங்களோட பயம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரிட்டிக்கல் திங்கிங் வந்துட்டா அவங்க ஸ்கூல் சிஸ்டத்தையோ சமூக அமைப்பையோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவாங்களோங்கிற ஒரு பயம். 2வது, நம்ம பாடத்திட்டங்கள் மாறுற வேகம் ரொம்பவே ஸ்லோ. இன்றைய ஜெட் வேகத்துக்கு அது செட் ஆகல. 3வது, இதை கத்துக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களுக்கே இன்னும் முறையான ட்ரைனிங் போய் சேரல. பகுதி 4. கார்ப்பரேட் இயந்திரங்கள் சுயதேடல், தேர்வுகளின் போலி பிம்பம். இப்போ கல்வி நிறுவனங்களோட இந்த தேக்க நிலைய பத்தி பேசிட்டு இருக்கும்போதே ஆர்டிக்கல்ல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கோட் சொல்றேன் கேளுங்க. செயற்கை நுண்ணறிவு என்பது இயந்திரத்தனமான கல்வி முறையின் இறுதிக் கட்டம். எவ்வளவு பெரிய உண்மை இல்ல? நம்ம பசங்க எந்தெந்த தகவல்களை மனப்பாடம் பண்ண ராப்பகலா முழிச்சு படிக்கிறாங்களோ, எந்த ஃபார்முலாக்களை ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுறாங்களோ அத ஒரு சாதாரண ஏஐ 1 செகண்ட்ல செஞ்சு முடிச்சிடுது. சோ இந்த மனப்பாட கல்வி முறை முழுமையா காணாம போக போகுது. அதோட கிளைமேக்ஸ்ல நாம இருக்கோங்கிறத இது தெளிவா உணர்த்துது. அப்போ பல லட்சம் மாணவர்கள் எழுதுற இந்த பெரிய பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் ஏன் இன்னும் நடக்குது? கட்டுரை இத 3 படிநிலைகள்ல ரொம்ப ஆழமா பகுப்பாய்வு செய்யுது. 1, இத மாணவர்களோட உண்மையான தகுதியை கண்டுபிடிக்கிற எக்ஸாமே கிடையாது. கூட்டத்துல இருந்து பல பேரை எலிமினேட் பண்ற ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம், அவ்வளவுதான். 2வது பாத்தீங்கன்னா, ராஜஸ்தானோட கோட்டாவுல ஆரம்பிச்சு நம்ம நாமக்கல் வரைக்கும் இயங்குற பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கோச்சிங் சென்டர் பிசினஸை இது அப்படியே காப்பாத்துது. 3வது, எந்த கேள்வியும் கேட்காம எவ்ளோ பிரஷர் கொடுத்தாலும் தாங்கிக்கிட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வேலை பார்க்குற மிஷன் மனிதர்களை உருவாக்குற ஒரு ட்ரைனிங் கிரவுண்டா தான் இந்த எக்ஸாம்ஸ் பயன்படுதுன்னு ஆசிரியர் விவரிக்கிறார். பகுதி 5. 146 கோடி மக்கள்ல நாம எங்க இருக்கிறோம்? இந்தியாவோட உண்மையான ஏஐ பயன்பாடு.
எக்ஸாம்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்க எஸ்கேப் வெலாசிட்டி, அதாவது தப்பித்தல் மனநிலை அப்படிங்கிற ஒரு சூப்பரான கான்செப்ட ஆசிரியர் சொல்றாரு. விழிப்புணர்வு, சுயதேடல் இதெல்லாம் தாண்டி ஒரு மிடில் கிளாஸ் யூத்க்கு இந்த சமூகம் செட் பண்ணி வச்சிருக்கிற ஒரே டார்கெட் எக்கனாமிக் சர்வைவல் மட்டும்தான். வறுமையிலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு விஐடி, ஐஐடி மாதிரி பிராண்டட் காலேஜ்களுக்கு பின்னாடி ஓடுறது, அப்புறம் ஐடி வேலைக்காக பெங்களூர் மாதிரி பெருநகரங்களை நோக்கி ஓடுறது, இப்படியே ஒரு கட்டாய சுழற்சியில தான் நம்ம இளைஞர்கள் சிக்கியிருக்காங்க. இதுல உட்கார்ந்து நிதானமா யோசிக்கவோ கேள்வி கேட்கவோ அவங்களுக்கு நேரமும் இல்ல, வாய்ப்பும் இல்லைங்கிறது தான் நிதர்சனம். இப்போ 2026க்கான இந்த டேட்டாவை கொஞ்சம் கவனமா பாருங்க. இது நம்ம மக்கள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய டிஜிட்டல் கேப்ப காட்டுது. சுமார் 75% மக்கள் தங்களோட அன்றாட பிரஷரை மறக்கிறதுக்காக ரீல்ஸ், ஷார்ட்ஸ்னு என்டர்டெயின்மெண்ட்ல முழுசா மூழ்கிட்டாங்க. ஒரு 18% மக்களுக்கு ஏஐ பத்தின எந்த ஆக்சஸும் இல்ல, அவங்க சுத்தமா விளிம்பு நிலையில இருக்காங்க. மீதி இருக்கிறதுல ஒரு 5% மக்கள் மட்டும்தான் ஏஐய ஏதோ சில பேசிக் வேலைகளுக்காக பயன்படுத்துறாங்க. சோ நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமே இதுதாங்க. வெறும் 2%. இந்த 146 கோடி மாபெரும் மக்கள் தொகையில வெறும் 1.5லேருந்து 2% மக்கள் மட்டும்தான் ஏஐய அதோட உண்மையான பவரோட, அதாவது சுயத்தேடல், விமர்சன சிந்தனை, அப்புறம் அட்வான்ஸ்ட் ப்ராம்ப்டிங்க்கு பயன்படுத்துறாங்க. எண்ணிக்கையில பார்த்தா இது ரொம்ப சின்ன கூட்டம்தான். ஆனா நாளைய உலகத்தை, ஏன் எதிர்காலத்தையே டிசைன் பண்ண போற பவர்ஃபுல்லான கூட்டம் இவங்க தான். சரி, அப்போ மீதி இருக்கிற 100 கோடி மக்கள் ஏன் இந்த விழிப்புணர்வை பெறல? ஏன் அவங்க கேள்விகள் கேட்கறதில்ல? இது மூலக்கட்டுரை டிஸ்ட்ராக்ஷன் ட்ராப், அதாவது கவனச்சிதறல் பொறின்னு ரொம்ப கரெக்டா சொல்லுது. சமூகத்துல எந்த பெரிய மாற்றமும் நடந்துடக்கூடாது, பழைய சிஸ்டமே அப்படியே தொடரணும். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சுமார் 100 கோடி மக்கள் வெறும் ரீல்ஸ் மாயிலையும், பிம்ப அரசியலையும், அப்புறம் கிடைக்கிற மாதாந்திர உதவித்தொகைகளையும் திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அமைப்பையோ அதிகாரத்தையும் கேள்வி கேட்கறதே இல்ல அப்படின்னு மூலக்கட்டுரை ரொம்ப நியூட்ரலா ரிப்போர்ட் பண்ணுது. இது உண்மையிலே ரொம்ப நுட்பமான ஒரு சமூக பொறியியல் இல்லையா? இப்போ நாம இந்த ஆழமான அலசலோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த கட்டுரையும் உங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேள்விய வைக்குது. நீங்க இன்னும் சிஸ்டம் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ற, எந்த கேள்வியும் கேட்காத ஒரு ஹியூமன் கால்குலேட்டராவே இருக்க போறீங்களா? இல்ல விமர்சன சிந்தனையோட உங்க சுய தேடல ஆரம்பிச்சு ஃபியூச்சரையே மாத்த போற அந்த 2% மாஸ்டர் மைண்ட் கூட்டத்துல சேர போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த 2% மக்களோட கேள்விகள் தான் உங்களோட, என்னோட, ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட நாளைய விதியவே தீர்மானிக்க போகுது. இந்த ஒரு பவர்ஃபுல்லான சிந்தனையோட இன்னைக்கு நாம இந்த எக்ஸ்பிளைனரை முடிச்சுக்கலாம். அடுத்த அலசல்ல பாக்குற வரைக்கும் தொடர்ந்து தேடுங்க, சரியான கேள்விகளை கேளுங்க.